Hello friends, welcome back to Prabhu Yam YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொதுப்பணித்துறை உட்பட பல்வேறு துறைகளில் மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி. ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் சிவில் 438 காலிடங்கள். பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி. ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் 37 காலிடங்கள். பிரம்மபுத்திரா போர்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி 2 காலிடங்கள். ஜேஇ சிவில். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஜேஇ மெக்கானிக்கல் 12 காலிடங்கள். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஜேஇ சிவில் 120 காலிடங்கள். சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மத்திய பொதுப்பணித்துறை ஜேஇ எலக்ட்ரிக்கல் 121 காலிடங்கள். சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மத்திய பொதுப்பணித்துறை. ஜேஇ சிவில் 217 காலிடங்கள். சென்ட்ரல் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன் ஜேஇ எலக்ட்ரிக்கல் 2 காலிடங்கள். சென்ட்ரல் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன் ஜேஇ சிவில் 3 காலிடங்கள். டிஜிக்யூஏ நாவல் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஜேஇ மெக்கானிக்கல் 3 காலிடங்கள். டிஜிக்யூஏ நாவல் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஜேஇ எலக்ட்ரிக்கல் 3 காலிடங்கள். பரக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி 2 காலிடங்கள். ஜேஇ எலக்ட்ரிக்கல். பரக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி ஜேஇ சிவில் 2 காலிடங்கள். மிலிட்டரி இன்ஜினியர் சர்வீஸ் MES ஜேஇ சிவில். Vacancies to be intimated in due course. National Technical Research Organization NTRO 6 காலிடங்கள். ஜேஇ சிவில். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்தீங்கன்னா 18/4/2024. சேலரி பொறுத்த வரைக்கும் 35,400 1,12,400 சேலரி தராங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அப் டு 32 வயது வரை பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். மீதமுள்ள பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது கொடுத்துருக்காங்க. அப் டு 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அண்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிரம்மபுத்திரா போர்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ரைட்டிங்களா ஜேஇ சிவிலுக்கு. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஜேஇ மெக்கானிக்கல் சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்
பேச்சுலர் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஜேஇ எலக்ட்ரிக்கல், ஜேஇ சிவில். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் அண்டு பவர் ரிசர்ச் ஸ்டேஷன் ஜேஇ எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு. ஜேஇ சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். டிஜிக்யூஏ நாவல் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஜேஇ மெக்கானிக்கல். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்படி இல்லைனா டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜேஇ எலக்ட்ரிக்கல். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பராக்கா பரேஜ் ப்ராஜெக்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி ரைட்டுங்களா. ஜேஇ எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஜேஇ சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஜேஇ சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜேஇ எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்டிஆர்ஓக்கு பார்த்தீங்கன்னா ஜேஇ சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். ரைட்டுங்களா. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹100. விமன் கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸர்மென் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேர்வு மையங்களை பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து தேர்வு மையங்களை வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு மையங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். ரைட்டுங்களா. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ மோஸ்ட்டாக நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. விண்ணப்பிக்க மிகவும் குறைந்த நாட்களே இருக்குது. ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலாம் மறக்காமல் விண்ணப்பித்துக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தார்கள்னா அவர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள், அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.